சில பேருடைய பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? ஏதாவது தீமை செய்யணும், ஏதாவது கோள் சொல்லணும், ஏதாவது தவறு செய்யணும், தீமை செய்ய விரைந்தோடுகிற காலாக இருக்கணும். கோள் சொல்லுகிறது, புறம் கூறுகிறது, பெருமை நிறைந்த காரியங்களை செய்கிறது, இல்லைன்னா கிழவி கதைகளை பேசுகிறது. இதெல்லாம் ஒரு சில மனிதர்களுக்குள்ளாக காணப்படுகிற ஒரு நேரம், டைம் பாசிங்கான ஒரு ப்ராஜெக்ட், ஒரு காரியம் சொல்லி நம்ம எடுத்துக்கலாமே. அப்போ இப்படியெல்லாம் நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு? வேதத்தின் அடிப்படையில தீவினை செய்வது மூடனுக்கு எப்படிப்பட்டதா? விளையாட்டு அப்படின்னு சொல்லி. புத்திமானுக்கோ ஞானம் உண்டு, அவன் ஞானமா பேசுவான், ஞானமா செயல்படுவான். புத்தி இல்லாதவன், தீமை செய்கிறவன் எப்படிப்பட்டவனா? அவனுக்கு அந்த தீமை செய்கிறதுலாம் அவன் பைத்தியக்காரனுக்கு, ஒரு மூடனுக்கு அது விளையாட்டு போன்றது. விளையாடி பாக்குறான், அந்த விளையாட்டு ஒரு நாள் வினையாகவும் மாறும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். God bless you.